அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் அடங்கா பிடாரிகளாக அரபு நாடுகளையும் ஈரானையும் இலக்கு வைத்து நடத்தக்கூடிய தாக்குதல்களை நிறுத்தாமலேயே அவ்வப்போது தொடர்ந்து வருவதை நம்ம பார்த்து வர்றோம். குறிப்பாக காசாவில் இன்றைக்கும் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல 2 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 4 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வஃபா நியூஸ் ஏஜென்சி காசாவில் இருந்து சொல்லக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தொடர்ந்தும் லெபனான் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தியே வருகிறது. இந்த நிலையில தான் இந்த லெபனான் மீதான தாக்குதல்களும் காசா மீதான தாக்குதல்களும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே தற்போது மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமாதான நிலையை நிச்சயமாக சீர்குலைக்கும் என்று பல ஆய்வாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதுதான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய தேவையாகவும் இந்த நேரத்தில் இருக்கிறது என்பது அமெரிக்காவுக்கே தெரியும். தெரிந்த நிலையில் தான் இப்படியான ஒரு காரியத்தில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகள்ல வாஷிங்டன் டிசியில இருந்து விமான பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு பேசியிருந்தார். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட இத்தனை ஆண்டு கால அமெரிக்காவினுடைய அதிபர்கள் கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்திற்கு பதிலாக முதல் தடவையாக கத்தருடைய அதிபர் கத்தர் சார்பாக அமெரிக்க அதிபருக்கு அன்பளிப்பு செய்திருந்த 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான விமானம் தற்போது அமெரிக்க அதிபரின் பறக்கும் வெள்ளை மாளிகையாக ஏர்ஃபோர்ஸ் 1 ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே ஏர்ஃபோர்ஸ் 1 உடைய பயணத்தினுடைய ஆரம்பத்தில் தான் இந்த பேட்டி அவர் வழங்கி இருக்கிறார். அதிலே இந்த விமானத்தை சிலாகித்து சொல்லி இருக்கிறார், கத்தரை அவர் பாராட்டி இருக்கிறார் என்கிற செய்திகள் ஒரு புறம் இருக்க, இரண்டாவதாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்திகளையும் அவர் விவரித்திருக்கிறார். அதிலே ஈரானுடைய அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற திட்டங்களை இல்லாதொழிப்பது எங்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனா ஈரான் பலவிடுத்தம் சொல்லிட்டாங்க, நாங்க அணு ஆயுதம் செய்யவே இல்லை. இஸ்ரேல பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க தடுமாறினா நாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாங்க யுரேனியத்தை செறிவூற்றமே தவிர அணு ஆயுதம் செய்வது எங்களுடைய தேவை அல்ல என்று யுத்தத்துக்கு முன்னாடியும் சொன்னாங்க, யுத்தத்துக்கு பின்னாடியும் சொல்றாங்க. ஆனா இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த யுத்தத்துக்குள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போயிருந்தாரு. இதே நேரத்தில் நேற்றைய தினம் தோஹா கத்தார்ல அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் கத்தருடைய அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள். ஈரானோடும் நாங்கள் சுமூகமான நல்ல பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு வருகிறோம். அதே நேரம் நிலைமை எப்படியெல்லாம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்க முடியும் என்பதையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப காமாக பேசிய ஒரு பேச்சாக இந்த பேச்சை தான் ஆய்வாளர்கள் உற்று நோக்குகிறார்கள். காரணம் என்னன்னா, இதுல தான் நாங்கள் ஈரானுக்கு அட்டிப்போம் துவப்போம் இந்த மாதிரி பேச்சு எதையுமே பேசாம பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பேட்டியில பேசுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற இடத்திலிருந்து இஸ்ரேலை ஒரு பரந்துபட்ட இஸ்ரேலாக மாற்றுவது என்கிற நிலங்களை கையகப்படுத்துகிற நாடுகளை பிடிக்கிற இந்த கொள்கை தான் அனைத்து நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று மீண்டும் பகிரங்கமாக துருக்கி உண்மையை போட்டு உடைத்திருக்கிறது. தற்போது வரக்கூடிய செய்தி எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா துருக்கியோடு முருகி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. துருக்கியை நாங்கள் இன்னும் ஒரு ஈரானாக பார்க்கிறோம் என்கிறது இஸ்ரேல். ஆனா மற்ற நாடுகளில் கை வச்ச மாதிரி லேசா துருக்கியில கை வச்சிடவும் முடியாது. துருக்கியினுடைய அமைவிடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா துருக்கி தான் ஐரோப்பாவுக்கும் அரபு மத்திய கிழக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் பாயிண்டாக இருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடாகவும் துருக்கியை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சிரியா பார்டர்லாம் அதுக்குள்ள வந்துடும். இப்படியான ஒரு சூழல்ல துருக்கியினுடைய ஆயுத பலம் என்பது அபரிமிதமானது. குறிப்பாக நேட்டோ நாடுகள்ல அதிகமான இராணுவத்தை கொண்டவர்கள் துருக்கியர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று ஆயுத உற்பத்தியிலையும் நேட்டோ நாடுகள் ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளில் முக்கியமானதாக துருக்கி பார்க்கப்படுகிற அதே நேரம் துருக்கி என்பது தன்னிடத்தில் சொந்தமாக அணு ஆயுதங்களை கொண்டில்லாத நாடாக இருந்தாலும் அணு ஆயுத ஆதரவு பெற்ற நாடாக
உலகத்தில் பார்க்கப்படுகிற ஒரு நாடாக இருக்கிறது. ஏன்னா நேட்டோ கண்ட்ரிகளோட அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்னன்னு கேட்டால், நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள்ல பெல்ஜியம், இத்தாலி உள்ளிட்ட நாடுகள்ல எல்லாம் அமெரிக்கா தங்களுடைய நியூக்ளியர் பாம், அதாவது அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதில் ஆப்ரேட் பண்றது எல்லாமே அந்த அதிகாரம் எல்லாம் அமெரிக்காவுக்கு தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த நாடுகள் அவசரம் கருதினால், அவர்கள் தேவைப்பட்டால் அமெரிக்காவுக்கு அறிவித்து விட்டு, அமெரிக்காவுக்கு தகவல் சொல்லிவிட்டு இந்த நியூக்ளியர்களை பயன்படுத்த முடியும். இதுக்கு நியூக்ளியர் ஷேரிங் சிஸ்டம் சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாங்க இந்த நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாம். அவங்க கிட்ட இத்தாலிட்ட சொந்தமாக அணு ஆயுதம் கிடையாது. ஆனால் அமெரிக்கா வழியாக அணு ஆயுதம் பவர் கொண்ட நாடாக, ஆதரவு பெற்ற நாடாக இருக்கிறார்கள். இதே மாதிரி தான் அணு ஆயுத ஆதரவு பெற்ற ஒரு நாடாக இருப்பது துருக்கி. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களும் அவங்க தான். அதை தாண்டி இந்த நேட்டோ பவர் கொண்ட ஒரு நாடாகவும் அவங்க இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் எப்படியாவது துருக்கியை வம்பு கிழித்துக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேலியர்கள். அடுத்ததாக துருக்கியோட ஒரு மோதல் போக்கை அவர்கள் கடைபிடிப்பதற்கான ஏற்பாடாகவும் அது இருக்கலாம். ஏன்னா எவனோடையாவது சண்டை பிடிக்கணும், எவனோடையாவது யுத்தம் பண்ணணும். அப்படி ஏதாவது பண்ணினா தான் நாங்கள் பார்த்தீங்களா நாட்டுக்காக நிற்கிறோம்னு சொல்லி அந்த நாட்டு மக்களை திருப்திப்படுத்தி ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியும் என்பதற்காக இந்த முயற்சிகளை செய்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்க்க முடியும். அதே நேரத்தில் துருக்கியுடனான ஒரு வார் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்விகளை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய ராணுவத்தின் முன்னாள் கர்னல்களில் ஒருவரை பேட்டி எடுத்திருக்கிறார் மஹதி ஹசன். அவருடைய பேட்டியில் அவர் சொல்லும்போது வாய்ப்பே இல்லை, என நியூக்ளியர் பவர் ஆதரவு பெற்ற ஒரு நாடாகவும் இருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடாகவும் இருக்கிறாங்க என்கிற செய்திகளையும் அவர் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் இஸ்ரேல் முதலில் இந்த கிரேட்டர் இஸ்ரேல், எல்லா நாடுகளையும் பிடிச்சி இஸ்ரேல் ஆக போறோம்ங்கிற இந்த சிஸ்டத்தை விட்டுறனே, இதுதான் எல்லா நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தையின் வெற்றியை ஈரான் சுவைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த அறிவிப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில சில நிதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரான் மீதான பொருளாதார தடைகள் எல்லாமே நீக்குவோம் என்று சொல்லி அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பல நாடுகளில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய சொத்துக்கள் விடுவிக்கப்படும். அதில் முதலாவதாக கத்தரில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய 12 பில்லியன் US டாலர் பெறுமதியான சொத்துக்கள், 6 பில்லியன் US டாலர் பெறுமதியான சொத்துக்களை முதல்ல விடுவிப்பதாக ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் சில நிதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன். ஈரானுடைய சமீபத்திய ஒப்பந்தங்களுடைய விளைவாக எண்ணெய் ஏற்றுமதியை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு ஒரே நாளில் ஒரு கப்பல்ல மட்டுமே 50,000 பேரல்கள் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்திருக்கிறது ஈரான். ஒரே நாள்ல ஒரே கப்பல்ல 5 மில்லியன் பேரல்ஸ்ல கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற மசூத் பெசக்ஷியன் அவர்கள் சில நிதி மற்றும் அந்நிய செலாவணிகளுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கிறது, பொருளாதார ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் யுத்தத்திலும் ஜெயித்து இந்த ஒப்பந்தத்திலும் வெற்றியை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளில் கடல் வழி அணுகல் என்கிற, அதாவது ஹொர்முஸ் நீர்நிலை என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று லெபனான் மீதான யுத்த நிறுத்தமும் ஒரு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய MOUவை பொறுத்தவரையில் அதில் 5 முக்கியமான விதிகள் செயல்படுத்தப்பட்ட பின்னர் தான் மற்ற எல்லா விவகாரங்களை பற்றியும் நாங்கள் பேச முடியும் என்று ஈரான் விடாப்பிடியாக இருக்கிறது. அது தொடர்பாக இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் லெபனான் மீதான இஸ்ரேலுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அதை கொண்டு வராமல் வேற எதையும் பற்றி பேச முடியாது. அதே போன்று லெபனானில் இருந்து இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்ப வேண்டும், அதையும் பேசாமல் எதையும் பேச முடியாது. அதே போன்று லெபனானுடைய இறையாண்மையை இஸ்ரேல் மதிக்க வேண்டும், லெபனானுடைய பிராந்தியம் முழுவதுமே லெபனான் பக்கம் மீட்டெடுக்கப்பட வேண்டும், அதையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேல் ஒரு ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதாக ஈரான் நம்புகிறது என்கிற தகவல்களையும் சொல்லி இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிறதுக்கு இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் லெபனான் மீது தாக்குதல் நடத்துகிறது, அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த இஸ்ரேலை கட்டுப்படுத்துகிற பொறுப்பு அமெரிக்காவுக்கு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈரான் மீது 3வது முறையாகவும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய
பரபரப்பான ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி 2025 12 நாள் வார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்தது நமக்கு தெரியும். இரண்டாவது யுத்தம் 40 நாட்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானோடு சண்டையிட்டது. அதிலையும் இருதரப்புமே தோல்வி அடைந்திருக்கிறார்கள். தற்போது மூன்றாவது முறையாகவும் இஸ்ரேல் ஈரானை தாக்கக்கூடும் என்று சொல்லி இஸ்ரேலி காட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இன்றைக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஈரானை இஸ்ரேல் அட்டாக் பண்ணினாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தாக்குதல் நடத்துவாங்க. அப்படி தாக்குதல் நடத்தினாங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் சீர்குலைஞ்சிரும். எனவே அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தை நாசமாக்கி மீண்டும் ஈரானை தனிமைப்படுத்துவது, பழைய மாதிரி ஆக்குவதுதான் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா யுத்தத்தில் தோத்துட்டாங்க, ஒப்பந்தத்தில் தோத்துட்டாங்க, எல்லாத்துலையும் தோத்துட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா கணக்கெடுக்கவே இல்லைங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதற்காகத்தான் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு பதிலடியையும் கொடுத்திருக்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள். மீண்டும் ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் இதற்கு முன்பதாக வழங்கிய பதிலடியை விட உச்சமான பதிலடியை தருவோம் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாம, இஸ்ரேலி காட்ஸ் பேசும்போது மூன்றாவது தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் ஈரானுடைய உச்ச ஆன்மீக தலைவராக இருக்கிற ஆயத்துல்லா முஜ்தபா அலி காமனியையும் குறிவைத்து தாக்குவோம், கொள்ளுவோம் என்கிற ரீதியில் அவருடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். ஆல்ரெடி 40 நாள் வார் நடைபெற்ற அதில் முதல் நாளே ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டார். அதை சுட்டிக்காட்டி இப்போ இருக்கிற ஆன்மீக தலைவரையும் நாங்கள் கொள்ளுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸினுடைய கருத்துக்களுக்கு மிக காட்டமான பதிலை கொடுத்திருக்கிறார், எதிர்வினையாற்றி இருக்கிறார். இஸ்லாமாபாத் ஏற்படுத்திய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. அனைவரும் பார்க்கிற வகையில் வெளிப்படையாகவும் இந்த ஒப்பந்தங்கள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அப்பாஸ் அராக்சி அதிபர் ட்ரம்பை நோக்கி, அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நோக்கி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய தன்னுடைய செல்ல பிராணியை கட்டுப்படுத்துகிற வேலையை அதிபர் ட்ரம்ப் செய்யணும், இல்லைன்னா டெல் அவீவுக்கு பாடம் படிச்சு கொடுக்க வேண்டி வரும் நாங்க அப்படின்னு இருக்காரு. உங்க நாயை நீங்க கட்டி போடுங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க அதுக்கு பாடம் படிச்சு கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே இன்றைக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதி உச்ச பதிலடி தாக்குதல்களை கொடுப்போம் என்பதை ஈரானும் சொல்லி இருக்கிற அதே நேரம் ஈரான் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கிறது என்று சொல்லி நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொய்யை சொல்லி நம்ப வைத்தார் என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ தளபதி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ தளபதி காடி ஐசன்ஹார்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல ஈரானுக்குள்ள அணு ஆயுதமே இல்லைங்கிறது நமக்கு இப்ப வரைக்கும் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. ஆனா அணு ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அமெரிக்காவை நம்ப வச்சு தேவையில்லாத ஒரு யுத்தத்தில் இழுத்து விட்டு அமெரிக்காவும் தோல்வி அடைஞ்சு இஸ்ரேலும் தோல்வி அடைஞ்சு அசிங்கப்படுகிற நிலைமைக்கு இந்த பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார் என்று சொல்லி மிக காட்டமாகவும் கண்டனமாகவும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ தளபதியே என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்.